வணக்கம் நேயர்களே. தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த இனிய ஞாயிறு மாலை பொழுதிலே கற்க கசடர 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இயற்பியல் பாடம் குறித்த ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்க வருகை தந்திருக்கிறார் ஆசிரிய பெருந்தகை திருமிகு திருமழிசை அவர்கள். நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் ஆசிரிய பெருந்தகையினரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். மாணவ செல்வங்கள் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் தங்களின் ஐயங்களை எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக எழுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 22756662. வெளியூர் நேயர்கள் 0413 என்கின்ற குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். பொதுவாக 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தற்போது அரையாண்டு தேர்வுக்கான தயாரிப்புகளிலே தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவருடைய போர்ஷன்ஸ் பற்றி விழிப்புணர்வு முழுமையாக சென்றடைந்திருக்கிறதா? நடைமுறையில் இருக்கின்ற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த பார்வையில் அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார். நிச்சயமாங்க ஐயா. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். நம்ம 11ஆம் வகுப்பு ஆஃப் இயர்லி எக்ஸாம் இப்போ நமக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நம்ம 10, 11, 12 மூணுமே பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் போகிறோம். ஸோ ஹாஃப் இயர்லிலே அரையாண்டிலே நம்ம முழு போர்ஷனையும் நம்ம முடிச்சிருவோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து எல்லா யூனிட்டுமே தான் நம்ம வந்து பரீட்சைக்கு கொண்டு வரோம். உதாரணத்துக்கு நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், தென் கைனமெட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், தென் ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், தென் motion of particles of systems and rigid bodies, and gravitations, then properties of matters, heat and thermodynamics. ஸோ இந்த மாதிரி எல்லா யூனிட்ஸுமே நம்ம வந்து இதுக்கு முழுமையாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஆசிலேஷன்ஸ், தென் வேவ்ஸ், ஸோ எல்லாமே 11 யூனிட் மட்டும் இருக்குது. அதில் அந்த 11 யூனிட்டுமே நம்ம வந்து இந்த அரையாண்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ நேரோட அழைப்புக்கு பிறகு நிச்சயமாங்க ஐயா. வணக்கம். ஹலோ, வணக்கம். தொலைப்பாலம், அவங்க பேர் சொல்லுங்கள் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். அவங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம். உங்கள் வாய்ஸ் சொல்லுங்கள் சார். சேட்டிலைட்ஸ், ரைட். சேட்டிலைட் இப்போது நம்ம 11ஆம் வகுப்பில் ரொம்ப விரிவாக அந்த சேட்டிலைட்டை பற்றி ஒரு டைட்டில் இருக்குது. நிறைய பேர் அதை வந்து ரொம்ப இயல்பாக அதை கடந்து போயிடுவாங்க. ஏன்னா நம்மளோட இயற்கையான கிரகங்கள், பிளானட்ஸு, சோலார் சிஸ்டம், இதெல்லாம் எவ்வாறு வந்து ஒரே வட்டப்பாதையில் வந்து சுழல்கிறதோ அதே போல் இந்த சேட்டலைட், மேன்மேட் சேட்டலைட், நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்டதும் அதை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த கெப்லர்ஸ்ன்றவங்க அவங்க சொன்ன அந்த லா படி தான் மேன்மேட் சேட்டலைட்டுமே போகுது. ஸோ கெப்லர் சொன்னது லா ஆஃப் ஏரியா, தென் லா ஆஃப் டைம். ஸோ இது எல்லாமே அந்த மேன்மேட் சேட்டலைட்டுக்கும் பொருந்தும். அப்போது சேட்டலைட்டை வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 பர்பஸ்க்கு பயன்படுத்துவோம். சர்வைலன்ஸ், மெட்ரோலஜிக்கல் சர்வே, தென் மைனிங். ஸோ எங்கேயாவது நல்லா ட்ரெஷர் ஹண்ட், ஸோ அது மாதிரி இருக்கா, ஸோ எங்கே வந்து மீனவர்களுக்கு நிறையா மீன் கிடைக்கும், ஷோல் ஆஃப் ஃபிஷ், ஸோ இந்த மாதிரியான பகுதிக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் தே ஆர் யூஸ் டு செக். ஸோ பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து அந்த சேட்டலைட் மூலயமாவே, ஸோ ஏதாவது அன்னோன் ஆப்ஜெக்ட்ஸ் வருதுன்னா சேட்டலைட்டே வந்து செல்ஃப் ஆப்ரேட்டிங் பொசிஷனில் அது வந்து என்ன பண்ணோம், அதை டெமாலிஷ் பண்ணிடும். ஸோ யூஸ்வலாக நம்ம சேட்டலைட்டை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட், அது வந்து ஒரு வட்டப்பாதையில் நம்ம வந்து நிலைநிறுத்துவோம். ஸோ அது அங்கேருந்து பூமி வந்து சுழலும் போது அவர் வந்து பூமி உள்ள எல்லா மாற்றங்களையும் அவர் வந்து அனலைஸ் பண்ணுவார். இன்னொன்று போலார் ஆர்பிட்டரி சேட்டலைட், அவர் நார்த் போல் டு சவுத் போல் அப்படியே ஒரு ஸ்ட்ரிப்பாக கவர் பண்ணுவார். கவர் பண்ணிவிட்டு கிளியராக வந்து அந்த ஸ்ட்ரிப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுப்பார். ஸோ அப்போ அந்த சேட்டலைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளோட வளர்ச்சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஃபோன், மோஸ்ட் பர்சனலைஸ்டு ஃபோனுன்னா சேட்டலைட் ஃபோன் சொல்லுவாங்க. ஸோ என்கிரிப்ஷன்ஸ், அப்போது அது மாதிரி 1-to-1 கான்வர்சேஷன், ஹாட்லைன், president of one country speaks with president of other country, then prime minister. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேட்டலைட் கம்யூனிகேஷனில் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த சேட்டலைட்டுன்றது நமக்கு வந்து செயற்கையாக, இப்போ பூமிக்கு வந்து நிலா வந்து ஒரு இயற்கையான சேட்டலைட். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியோட வட்டப்பாதையில் நிறைய சேட்டலைட்ஸை நம்ம வைக்கிறோம். ஸ்புட்னிக்ன்றது முதல்ல ஒரு சேட்டலைட் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறம் அது என்ன பண்ணோம், அதை வந்து டெமாலிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதோட லைஃப் அவ்வளோதான்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேட்டலைட், அதாவது நமக்கு ஒரு 600லேருந்து 700 சேட்டலைட் வந்து நம்ம பூமியோட வட்டப்பாதையில் நிறைய போயிட்டுருக்கு, டிஃப்ரெண்ட் கிலோமீட்டர் கணக்கில். ஸோ ஒவ்வொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த மாதிரி சேட்டலைட்ஸ் நிறைய போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மெயினாக இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூமியை ரொம்ப தெளிவாக படிக்கிறது. ஆமாம், நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் உலகம்னு கிடையாது, கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவற்றை வந்து தெளிவாக கொடுக்கறது சேட்டலைட். இப்போ பூமி வந்து தட்டை இது ஃப்ளாட்டுன்னு சொன்னாங்க. ஏன், நான் நிற்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அது தட்டு மாதிரி தான் தெரியுது. நான் வந்து பூமியிலேருந்து ஒரு ஹையர் ஆல்டிடியூட் போயிட்டே இருக்கும்போது தான் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியுது, ஓ இது தட்டை இல்லைங்க, இது ஒரு எலிப்சாய்டல். ஸோ அந்த மாதிரி இந்த சேட்டலைட் வந்து ஒரு நல்ல புரிதல். இந்த இயற்கை நிகழ்வில் அருமையான இப்போ வந்து சமீபத்தில் புயல் வந்து பார்த்தீங்க. ஸோ இது மெயினாக மெட்ரலஜிக்கல் சேட்டலைட்டில் உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க, நிறைய லைஃப்ஸ் வந்து சேவ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ சேட்டலைட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு இன்வென்ஷன்ஸ், மேன்மேட் இன்வென்ஷன்ஸ். ஸோ இட் டஸ் அ கிரேட் ஜாப். ஓகே சார், வேறு டவுட் இருக்குங்களா? ஓகே சார், தேங்க்யூ. அழைப்புக்கு நன்றிங்க. சாப்டர்ஸ் பற்றி தெளிவாக கொடுத்துருக்கீங்க, சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் பற்றி சொன்னீங்க. அதில் மெஷர்மெண்ட்ஸ் பற்றிய இம்பார்ட்டன்ஸ், யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஸோ மெஷர்மெண்ட் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அந்த மனிதர் வந்து கடைசி காலம் வரைக்கும் மெஷர்மெண்ட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். என்ன, குழந்தை பிறந்த உடனே படித்தவங்களோ படிக்காதவங்களோ உடனே என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா என்ன வெயிட் இருக்குது, வெயிட் மெஷர்மெண்ட்டு யாருக்கு, அது எதுக்கு அவங்க என்ன டாக்டரா கேட்குறவங்க, அப்படி கிடையாது, ஒன்று வெயிட்டுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டெய்லரிங்லேருந்து ஒரு கிராசரிஸ் வாங்குறதுலேருந்து த்ரூ அவுட் த லைஃப் மெஷர்மெண்ட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அடுத்த அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாங்கய்யா. வணக்கம், தொலைப்பாலம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? குட் ஈவினிங் சார், நான் சபரீஷ் பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. திரும்ப சொல்லுங்கள். புதுச்சேரி கல்வி நகர்லேருந்து பேசுகிறேன். சரிங்க, உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. சார், டெல் மீ அபவுட் டெர்மினல் வெலாசிட்டி சார். ரைட், டெர்மினல் வெலாசிட்டி. இப்போது இது டெர்மினல் வெலாசிட்டியை வந்து நம்ம அதை தனியாக நம்ம வந்து புரிஞ்சிக்க சிரமமாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக இந்த விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குழகுழப்பு தன்மை. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அப்புறம் நீர், வாட்டர், அப்புறம் கேஸ்டர் ஆயில் அல்லது கிளிசரின். ஸோ இந்த 4ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு வந்து குழகுழப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கிளிசரின் அண்ட் கேஸ்டர் ஆயில். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் புட் ட்ராப், ஒரு மரப்பலகையில் ஒரு பெட்ரோல் ஒரு ட்ராப்பு, வாட்டர் ஒரு ட்ராப்பு, தென் கேஸ்டர் ஆயில் ஒரு ட்ராப்பு, அடுத்தது நீங்கள் வந்து கிளிசரின் ஒரு ட்ராப் போட்டுட்டு அதை ஸ்லைட்டாக ஃப்ளாட்டில் நீங்கள் அந்த ட்ராப் வச்சுறீங்க. தென் அதை வந்து ஒரு இன்க்ளைன் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து சல்லன் வேகமாக வந்து அது எவாப்ரேட் ஆகிடும். தென் வாட்டர் நெக்ஸ்ட்டு ஸ்பீடாக வருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளிசரினோ அல்லது நம்மளோட கேஸ்டர் ஆயிலோ அந்த ட்ராப் வந்து கொஞ்சம் தான் டிஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ என்ன அர்த்தம்னா, அந்த லேயர் பை லேயர் டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ விஸ்காசிட்டி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைலி விஸ்கஸ் லிக்விடை ஒரு கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். ஒரு 3 லிக்விட் எடுத்துக்கிறோம், கெரோசின், தென் கேஸ்டர் ஆயில் அண்டு ஹனி. ஸோ இந்த 3த்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு பால்ஸ், ஒரு மெட்டல் பாலை ஒரு பர்டிகுலர் ரேடியஸ், ஒரு 2 சென்டிமீட்டர் ரேடியஸில் உள்ள பால் எடுத்து ஈவனாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டால் ஜாரில் அந்த 3 லிக்விட், டிஃப்ரெண்ட் லிக்விடை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். தென் அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாரில் ஐ எம் ட்ராப்பிங் விச் இஸ் கெரோசின். அந்த கெரோசினில் ட்ராப் பண்ணுறேன். அந்த பால் என்ன ஆகும், மெட்டல் பால், இட் கம்ஸ் வித் ஹை ஸ்பீட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் ரீஜன் வந்த உடனே இட் ரீச்சஸ் தி ஈவன் வெலாசிட்டி. அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவனாக கிராஜுவலாக இறங்கும். அது நெக்ஸ்ட்டு கிளிசரின், சேம் திங். ஸோ வென் யூ ட்ராப் தட், அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது ஸ்பீடாக வரும். தென் த வெலாசிட்டி இஸ் ஈவன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அவர் டிசெண்ட் ஆவார். அதே மாதிரி ஹனியில் போடும்போதும் இட் ட்ராவல்ஸ் வித் ஹையர் வெலாசிட்டி அட் தி பிகினிங், தென் ஸ்லோலி இட் கெயின்ஸ் தி ஈவன் வெலாசிட்டி. ஸோ அந்த ஈவன் வெலாசிட்டியில் என்ன ஆகும்னா, அழகாக பியூட்டிஃபுல்லாக லைக் எ ஃபெதர் மாதிரி அந்த பாலில் 2 சென்டிமீட்டர் ரேடியஸ் மெட்டல் பால் அழகாக கீழே இறங்குவார். ஸோ அந்த வெலாசிட்டி, அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அச்சீவ் ஆகுது இல்லைங்களா, அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் அ லிக்விட். ஸோ அதனால தான் நமக்கு இப்போ மழை பெய்யுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
அங்கேருந்து வரும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஹெயில் ஸ்டோன் இதெல்லாம். பட் இங்கே நமக்கு ஓரளவுக்கு ஈவனாக இருக்குது அப்படின்னும் போது அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னா அது அந்த ஃப்ரிக்ஷனில் இட் ரீச்சஸ் தி டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ அப்படின்னா ஆகுது ஈவனாக கான்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு பியூட்டிஃபுல்லாக இறங்குது அப்படியே ட்ரிஸ்லிங் ஆஃப் ரெயின். ஸோ அப்போ டெர்மினல் வெலாசிட்டி அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி at which the metal travels inside the liquid. அது ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். நீங்கள் போட்டு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு அப்புறம் அது டெர்மினல் வெலாசிட்டி ரீச் ஆகும். சில லிக்விட் 20 சென்டிமீட்டருக்கு அப்புறம் இட் அட்டைன்ஸ் தி டெர்மினல் வெலாசிட்டி. தட் இஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படியே பியூட்டிஃபுல்லாக டிசெண்ட் ஆகிட்டு வந்து லேண்ட் ஆவார். ஸோ எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அட்டைன்ஸ் தி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அதுக்கு பேர் தான் இப்போ டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, வேறு சந்தேகம் இருக்குங்களா? No, sir. அழைப்புக்கு நன்றிங்க. தொடக்க நிகழ்வில் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி குழந்தையின் எடை எவ்வளவு அப்படின்னு கண்டிப்பாங்க. அப்போ மெஷர்மெண்ட் நமக்கு வந்து ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் எண். அப்போது இந்த எண்ணிக்கை மெஷர்மெண்ட் அப்போது ஸ்டார்டிங்லேருந்து வெயிட்டாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், லென்த்து, ஸோ இதெல்லாமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக எங்கே போனாலுமே இப்போ ஒரு கடையில் போய் நான் வந்து எதுவுமே பயன்படுத்த மாட்டேன், நான் ஒரு துணி வாங்க போகிறேன், நம்ம கடையில் போய் நான் துணி கொடுங்கன்னு கேட்டால் அவர் உடனே என்ன கேட்பார், எத்தனை மீட்டர் வேணும், மீட்டர் மெஷர்மெண்ட்டு. கடைக்கு போயிட்டு சக்கரை வாங்க போகிறோம், இல்லை அரிசி வாங்க போகிறோம், போயிட்டு அரிசி கொடுங்க சக்கரை கொடுங்கன்னா அவர் கேட்பார் என்னங்க எத்தனை கிலோ, அந்த கிலோன்றது 1 செகண்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி என் மெஷர்மெண்ட்டை நான் பயன்படுத்தாமல் நான் சர்வே பண்ண போகிறேன் அப்படின்னா அது மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. ஸோ அப்போது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒர்த் இருக்குது. இப்போ நான் வந்து புதுச்சேரியில் மெஷர்மெண்ட்டுக்கு லென்த்து, இப்போ அதுக்கப்புறம் நான் பிரிட்டன் போகிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா FPS சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒன்ஸ் ஃபுட் பவுண்டு அண்டு செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, FPS சிஸ்டம், MKS சிஸ்டம், ஸோ மீட்டர், கிலோகிராம் அண்ட் செகண்ட், தென் ஃபுட் பவுண்ட் அண்ட் செகண்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டம் இருக்கும்போது நமக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அக்ராஸ் த குளோப் ஒரு யூனிஃபை பண்ணணும் அப்படின்னும் போது தேர் கம்ஸ் த சிஸ்டம் SI யூனிட். அப்போது அக்ராஸ் த குளோப் நீங்கள் போனீங்கன்னா லென்த்துனா மீட்டரில் தான் சொல்லுவாங்க, அது எங்கே இருந்தாலும் எந்த கண்ட்ரி இருந்தாலும். அதே மாதிரி மாஸ் கிலோகிராம், தென் டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சலாக நமக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம பேசிக்காக எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போது லென்த், மாஸ், டைம், லூமினஸ் இன்டென்சிட்டி, மோல், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, மாஸ் அண்டு டைம். ஸோ மெயினாக இந்த 3 தான் நம்ம வேர்ல்டே வந்து ஒரு ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லென்த்து, மாஸ் அண்டு டைம். ஸோ லென்த்து வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், தென் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம், தென் டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து லென்த்துன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு லென்த்து எப்படிங்க லென்த்து மெஷர் பண்ணுறது? லென்த்துனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த லென்த்தை நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ண போகிறோம்? கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள்னு பார்த்தா ஒரு சைஸ் ஆஃப் அ பில்டிங், சைஸ் ஆஃப் அ ட்ரீ, அதை வந்து நம்ம சைஸ் ஆஃப் அ டேபிளோட லென்த்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் எனக்கு கண்ணுக்கே தெரியாதுங்க, ஒரு ஆட்டம் இருக்குது, ஆட்டமே இன்விசிபிள். இந்த ஆட்டத்தில் புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் இருக்குது. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் எவ்வளோங்க, புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் எவ்வளோங்க? அப்போது இந்த மைக்ரோஸ்கோபிக் லெவலில் உள்ளதும் லென்த்து தான். அதே மாதிரி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த், அதே மாதிரி சோலார் சிஸ்டம், வேரியஸ் பிளானட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் த எர்த். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மேக்ரோகாசம். அதேமாதிரி கேலக்ஸிஸோட லென்த்து. அப்போ இது மாதிரி 2-3 வகைகளில் நமக்கு இருக்குங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து லென்த்து இந்த 11th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் இப்போ வந்து ஒரு ஸ்கேலை கொடுத்து எங்கள் ஒரு டேபிளோட லென்த்தை மெஷர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக அதை மெஷர் பண்ணிவிடுவீங்க. ஸோ அந்த ஸ்கேலோட ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல்னால் ஒரு 10 millimeters = 1 centimeter. அப்போது அந்த 1 millimeterன்றது தான் மினிமம் டிஸ்டன்ஸ் வித் விச் யூ வில் மெஷர் தி லென்த்து. அப்போது சிலதோட லென்த்து லெஸ் தேன் 1 millimeter போகுது அப்படின்னும் போது தேர் கம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 2 scales. அதுதான் வந்து ஸ்க்ரூ கேஜ்னு சொல்லுவோம், வெர்னியர் கேலிப்பர் சொல்லுவோம். ஸோ வெர்னியர் கேலிப்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 0.01 centimeter லீஸ்ட் டிஸ்டன்ஸ் அந்த வெர்னியர் கேலிப்பரில் மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்க்ரூ கேஜ் எடுத்துக்கிட்டால் 0.01 millimeter. ஸோ 0.01 millimeter வந்து ஸ்க்ரூ கேஜ் அண்ட் 0.01 centimeter லீஸ்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம். மீட்டர் ஸ்கேலுக்கு 1 millimeter. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் தென்
ஓகே we will find. ஆனால் ரொம்ப லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம அந்த வெர்னியர் கேலிப்பரும் ஸ்க்ரூ கேஜும் நம்ம இப்போ ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த அழைப்பு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ ஹலோ வணக்கம் தொலைப்பாலம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பெங்களூர் பிரதீப் குமார். சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. உங்களோட டவுட் என்ன கேளுங்க. டவுட் வந்து இப்போ சன்னு வந்து இப்போ நம்ம ஒரு மேட்ச் பாக்ஸ்ல ஒரு நெருப்பு பத்த வச்சா புகை வருது. அந்த சன்னுக்கு வந்து புகையே இல்லையே, அது ரொம்ப வருஷத்துல இருந்து எரிஞ்சுன்னு இருக்குது. உங்க சந்தேகத்துக்கு சார் பதில் கொடுக்குறாங்க, கவனிங்க. ரைட். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பொருள் வந்து ஹீட் ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளேம், அந்த ஃபியூம்ஸ் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இந்த சூரியனில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளீன் எனர்ஜின்னு சொல்லுவோம். க்ளீன் எனர்ஜின்னா ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம் அப்படின்னு சொல்லி 3 இருக்குங்க. ஸோ இதில் அந்த ஹைட்ரஜன் வந்து ஒவ்வொரு தடவையும் ஹைட்ரஜன் ஹீலியமாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது மூலயமா நமக்கு லாட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ ஹீட்டிங் ப்ரொடியூசஸ் லைட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இது வரைக்குமே சூரியனில் எரிஞ்ச அந்த ஹைட்ரஜன் வந்து ஹீலியமாக மாறி இருக்கிறது வந்து பாதி தான் முடிஞ்சிருக்கு. இந்த பாதி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இன்னுமே இருக்குது. அவ்வளோ ஃபியூல்ஸ் அதில் ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து ஒன்னோட ஒன்று ஹைட்ரஜன் 1H2 + 1H2 gives 2He4. இப்போ ஹைட்ரஜன், ட்ரிட்டியம், புரோட்டியம் மாற்றி ஹீலியமாக கன்வெர்ட் ஆகும்போது இந்த ப்ராசஸில் லாட் ஆஃப் ஹீட் எனர்ஜிஸ் டெவலப்டு. அந்த ஹீட் எனர்ஜி தான் நம்ம சூரியனோட சென்டரில். அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அரவுண்ட் 10⁻⁷ Kelvin. தட் இஸ் it will even make the iron to ashes. அந்த அளவு ஹீட் டெலிபரேட்டாக வருது. நீங்கள் கேட்ட மாதிரி ஃபியூம்ஸ் ஏன் வரமாட்டுது அப்படின்னா பிகாஸ் த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ கிளியர் எனர்ஜி. நமக்கு க்ளீன் எனர்ஜின்றது தான் இந்த ஹைட்ரஜன். நம்ம வந்து இயற்கையாக இப்போ பயன்படுத்துகிறோம். ஹைட்ரஜனை வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணால் அதில் புகையே வராது மோஸ்ட்லி. ஏன்னா 100% எஃபிஷியண்ட்டாக நம்ம அதை பண்ண முடியும். இப்போ அந்த ரிசர்ச்சஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் நம்ம சூரியன் நடக்கிறதுனால எந்த புகையுமே தெரியாது வெளியில். வேற ஒரு டவுட் இருக்குங்களா? ஜோதி என்ன டவுட் இருக்குதா சயின்ஸ் பத்தி? எஸ் ஒரு நிமிஷம். ஜோதி என்ன டவுட் இருக்குதா ஜோதி? ஓகே, எங்க அக்கா பேசுறாங்க. சொல்லுங்க. எந்த வகுப்பு படிக்கிறாங்க அவங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா? ஹலோ, சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. இது சயின்ஸ் பேஸ் क्वेश्चन கேக்குறீங்களா போன்ல? ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டவுட் மட்டும் அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான். உங்களோட டவுட் ஃபிசிக்ஸில் இருந்ததுன்னா கேளுங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன். அப்படியா? யா. அழைப்புக்கு நன்றிங்க. மீண்டும் சந்திக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு கண்டிப்பாங்க. தொடர்ந்து அதில் கன்க்ளூஷன் இருக்குங்களா? நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரூ கேஜ் நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரூ கேஜ் இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேலில் நமக்கு வந்து 1 மில்லிமீட்டர் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ கேஜில் நம்ம லெஸ் தென் 1 மில்லிமீட்டரை மெஷர் பண்ண முடியும். அதோட 0.01 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு வெர்னியர் கேலிப்பர்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்னியர் கேலிப்பரில் 0.01 சென்டிமீட்டர் வரைக்கும் இதில் நம்ம மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த வெர்னியர் கேலிப்பரில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த இன்டர்னல் டயாமீட்டரும் நம்ம வெர்னியர் கேலிப்பரில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மூடியோட அவுட்டரில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். அவுட்டரில் இருக்கிற டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அந்த மூடியோட இன்னர் டயாமீட்டரும் நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் வந்து அந்த வெர்னியர் கேலிப்பர்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மினிமம் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஆர் யூஸிங் 2 ஸ்கேல்ஸ். ஓகே, ஒன் ஸ்லைட் ஓவர் தி அதர். ஒன்று மெயின் ஸ்கேல்னு சொல்கிறோம், இன்னொன்று வெர்னியர் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஓகே சார், சரிங்களா? அண்ட் தென் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட் வந்து ரொம்ப முக்கியமாக. கண்டிப்பாங்க, அதை பற்றிய விளக்கங்களை சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க. ஸோ இதில் நம்ம இன்னும் அந்த லார்ஜர் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்ஸை நம்ம பார்த்துட்டு நம்ம எரர்ஸ் சொல்லலாங்க. ஏன்னா இதுதான் அந்த எரர். இப்போ இதில் மெஷர் பண்ணும்போது நமக்கு ஏற்படுற ஒரு சில பாதிப்புகளை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜர் டிஸ்டன்ஸு பிளானட்ஸோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. இப்போது இன்டர் பிளானட்டரி டிஸ்டன்ஸ். ஸோ இதில் ஒன்று வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தடுன்னு சொல்கிறோங்க ஐயா. ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் எப்படி வந்து எந்தவித அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இல்லாமல் ஒரு மரத்தோட ஹைட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லைடில் ஸோ இப்போ ஹைட் ஆஃப் த ட்ரீ அது ஒரு ஹெச்னு வச்சுங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக.
இதில் இந்த சி எந்த பாயிண்ட் நான் சின்ற டிஸ்டன்ஸில் அந்த மரத்துலேருந்து சின்ற டிஸ்டன்ஸில் நான் வந்து ஒரு பொசிஷன் வச்சுக்கிறேன். அது ஒரு 50 மீட்ரு இல்லை 60 மீட்டரில் நான் அங்கே நின்று அந்த மரத்தை பார்க்குறேன். அந்த ரேஞ்ச் ஃபைண்டர் மூலிமா அந்த மரத்தோட டாப்பு எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், எனக்கு இது மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட் h is equal to x tan theta அப்படின்ற ஃபார்முலாவில் ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இது மரத்தோட ஹைட் மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம இது மூலயமா ஏதோ பெரிய பில்டிங்கோட ஹைட்டையும் நம்ம ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் சி அண்டு பி, இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்றது வந்து நான் வந்து ஒரு 50 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் ரேஞ்ச் ஃபைண்டரில் அந்த ஆப்ஜெக்டோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஹைட் h is equal to x tan theta. ஸோ அப்போ ஹைட்டுன்றது எக்ஸ் 50 இன்ட்டு tan ஆஃப் 60 டிகிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.7 நமக்கு அந்த ரேஞ்ச் வரும் tan 60க்கு. ஸோ அப்போ h is equal to 50 இன்ட்டு 1.7 வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 86 அந்த ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ தட் வில் பி தி ஹைட் ஆஃப் தி ட்ரீ. ஸோ அடுத்து நீங்கள் கேட்ட அந்த எரர், இப்போது எரர் அப்படின்னாலே நான் எந்த ஒரு ஒர்க்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே எரர் இருக்குன்னா அது வந்து ஒரு ப்ராக்ரஸ்ன்னு தான் அர்த்தம். எதுவுமே செய்யலைன்னா தவறு வராது. ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா எரர் வில் ஹேப்பன். ஸோ நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து குவான்டிடேட்டிவ், அதாவது நம்ம வி வில் குவான்டைஸ்டு, அதை வந்து மெஷர் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கும்போது சில விஷயங்கள் எரர்னால் எனக்கு அக்யூரேட் ஆன்சர் வரல, ஒரு டீவியேஷன் இருக்குது, எப்படி ஸ்லைட்டஸ்ட் டீவியேஷன் ஃப்ரம் தி ஒரிஜினல் வேல்யூ, ட்ரூ வேல்யூலேருந்து வேறுபட்டிருக்கு. இப்போ ட்ரூ வேல்யூ எனக்கு 100 டிகிரி அப்படின்னா எனக்கு 98ன்னு வருதுன்னா அப்போ 2 டிகிரி எனக்கு எரர்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பெரிமெண்டல்லையுமே அந்த எரர் ரெக்டிஃபிகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங். இப்போ நானே ஒரு எவ்வளோ தடவை எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு 500 தடவை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சிம்பிள் பண்ணுறதுன்னு நான் செய்திருப்பேன். நான் செய்கிறேன், எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து 9.67 வரும். நான் இதான் 2வது தடவை செய்கிறேன், 9.68 வரும். ஸோ ஈவன் சேம் பர்சன் இஸ் டூயிங் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் மெனி டைம்ஸ், த ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட். எதனால் வருது அப்படின்னா தட் மே பி டியூ டு எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ். நான் எந்த மனநிலையில் செய்கிறேன், எந்த வேகத்தில் செய்கிறேன், அந்த ஆட்டிடியூடாக நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த எரரில் அது நம்ம ஒரிஜினல் வேல்யூலேருந்து டீவியேட் ஆகிறது தான் நம்ம எரர் சொல்லுவோம், விச் இஸ் டீவியேட்டட் ஃப்ரம் தி ட்ரூ வேல்யூ. ஸோ நம்ம அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணால் தான் இந்த மெஷர்மெண்ட்டோ இல்லை நம்ம ஃபிசிக்ஸில் இது குவான்டைஸ் பண்ண முடியும். இப்போ இதில் 2 விஷயம் நமக்கு வருது, அக்யூரசி அண்டு ப்ரிசிஷன். ஸோ நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இப்போது இஃப் த டெம்பரேச்சர் அவுட் சைட் அ பில்டிங் இஸ் 40 டிகிரி ஆஸ் மெஷர்டு பை வெதர். இப்போ பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ வெளியில் 40 டிகிரி செல்சியஸ் இப்போ அக்யூரேட். இஃப் த தெர்மாமீட்டர் கன்சிஸ்டன்ட்லி ரெஜிஸ்டர்ஸ், ஒரிஜினல் டெம்பரேச்சர் 40 டிகிரி தான், அந்த தெர்மாமீட்டர் வந்து ஒவ்வொரு தடவையுமே அதை 40 டிகிரின்னு ரெஜிஸ்டர் பண்ணால் தென் இட் இஸ் ப்ரிசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கண்டினியூஸாக ஒரு 5 to 10 டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த ஆன்சர் வந்து ஒரே டிகிரி அப்படின்னு வருதுன்னா அதை நம்ம வந்து ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏரோ ஷூட்டிங் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இதை நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ டார்கெட் ஷூட்டிங், அந்த புல் ஐ, அந்த புல் சென்டரில் தான் நம்ம வந்து எய்ம் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அந்த டார்கெட்டுக்குள்ளே தான் பட்டிருக்கு, பட் இட் இஸ் ரேண்டம்லி, அப்போ புல்லை சுற்றி தான் இருக்குது. அப்போன்னா அர்த்தம்னா இட் இஸ் நாட் அக்யூரேட் as well as நாட் ப்ரிசைஸ். 2வது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ். அப்போது மோஸ்ட்லி இட் இஸ் கிளஸ்டர்டு இன் ஒரு ஆங்கிளில், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் கிளஸ்டர் ஆகிருக்கு ஸ்லைடில். தென் அந்த புல் சைடை சுற்றி கிளஸ்டராக இருக்குது, அப்போ இட் இஸ் நாட் அக்யூரேட் பட் ப்ரிசைஸ். தென் 3rd கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த புல்ஸ் அப்படி அதுதான் சுற்றி ஃபுல்லாகவே டார்கெட்டில் எக்ஸலண்ட்டாக நமக்கு பட்டிருக்கு, இட் இஸ் அக்யூரேட் as well as ப்ரிசைஸ். ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம டீவியேஷ் ஆகிறது தான் நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசைஸ் அண்ட் நாட் அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ். இது ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லுது, நம்மனா எரர் அப்படின்றது தான் சொல்லுது. ஸோ இப்போ இந்த எரரை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ செவரல் டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. ஒன்று இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் எதனால் அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அதில் சில குளறுபாடுகள் இருக்கும். ஸோ அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பர் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக 0 ஆஃப் த மெயின் ஸ்கேல் கோயின்சைட்ஸ் வித் 0 ஆஃப் த வெர்னியர், இது இருந்தால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு அர்த்தம்.
ஆனால் நிறைய வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேஜில் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ ஜீரோ ஆஃப் த வெர்னியர் டஸ் நாட் கோயின்சைட்ஸ் வித் த ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பிஃபோர் டூயிங் த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம அந்த ஜீரோ எரர் கண்டுபிடிக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் கண்டுபிடிச்சி அதை ஒன்று நெகட்டிவ் எரராக இருக்கும், இல்லை பாசிட்டிவ் எரராக இருக்கும். ஐ வில் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் இது மாதிரி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பர்சனல் எரர். இப்போ பர்சனல் எரர் எப்படி அரைஸ் ஆகுது அப்படின்னா, நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யும் போது அந்த பேசிக் ப்ரிகாஷன்ஸை நான் வந்து ஹேண்டில் பண்ணாமல், அந்த லெவல் பண்ணணும், அந்த லெவலிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒரு கேர்லெஸ்னஸாக இப்போ ஒரு சில ரீடிங்ஸ் பார்க்கணுன்னா அது வந்து பேரலாக்ஸ் எரர் வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். சைட்வே ரீடிங் பண்ணால் இட் லீட்ஸ் டு பேரலாக்ஸ் எரர். ஸோ அப்போ அதை நான் ஓவர் கம் பண்ணிவிட்டு பண்ணணும். கேர்லெஸ்னஸ் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்டர். தென் அண்ட் ஆல்சோ த ரேண்டம் எரர். இந்த ரேண்டம் எரர் எதனால் அரைஸ் ஆகும்னா, தட் மே பி சம் எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள், டெம்பரேச்சர், ப்ரெஷர், தென் ஹியூமிடிட்டி, மிஸ்ட், ஃபாக், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ் வர்றதுனால நமக்கு வந்து அந்த ரேண்டம் எரர் அரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் கூட சொல்லுவாங்க, ஒரு ரீடிங் மட்டும் நீ எடுத்துடக்கூடாது, அட்லீஸ்ட் 5 ரீடிங்ஸ் 10 ரீடிங்ஸ். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வேல்யூ கண்டுபிடிச்சு. ஆமாங்க, அந்த மீன் எடுக்கும்போது மோஸ்ட்லி நம்மளோட எரரை ரெக்டிஃபை ஆகிடும். இப்போ ஒரு தடவை நான் 10 ரீடிங் 20 ரீடிங் நான் எடுத்தேன்னா என்னோட ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்போது when we take average or percentile, the errors can be very well minimized. ஸோ இதுதான் அதோட சீக்ரெட். நிச்சயமா சார். 2 சாப்டர்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அடுத்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிற யூனிட் இருக்குது. கண்டிப்பாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதனுடைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க. டைமென்ஷன். ஸோ இப்போ இந்த டைமென்ஷன் அப்படின்னும் போது, இப்போது லென்த்து, மாஸ், டைம், நம்ம ஃபிசிக்ஸ் டேர்மில் ஆக்ஸலரேஷன், தென் ஸ்பீடு, வெலாசிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஏரியா, வால்யூம், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் அப்படின்னும் போது எல்லா ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸையும் வில் ரைஸ் த பவர் ஆஃப் MLT. M மாஸ், லென்த் அண்ட் டைம். எல்லா ஃபிசிக்கல் வேரியபிள்ஸ், அது ஏரியாவாக இருக்கட்டும், வால்யூமாக இருக்கட்டும், தென் லென்த்தாக இருக்கட்டும், ஆக்ஸலரேஷனாக இருக்கட்டும், வெலாசிட்டியாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், எதுவோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட் எவர் இட் மே பி, எல்லா ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to rise the power of MLT. ஸோ இதுதான் அந்த பேஸ் வேல்யூ. M மாஸ், தென் Lன்றது லென்த்து, Tன்றது டைம். இது எல்லாத்தையுமே இதில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதுதான் இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸோட முக்கியத்துவம். இப்போ இது MLT. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்பீடு, வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் நவுறுது, அதை நம்ம லென்த்துன்னு சொல்லுவோம். டைமுக்கு T. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைமை நான் என்ன பண்ண போகிறேன், MLTயில் ரைஸ் பண்ண போகிறேன். அப்போ M மாஸ் இருக்கா, இல்லை. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், அப்போ லென்த் இருக்குது, அப்போ L-1, அடுத்தது T-1. ஸோ இதில் மேலே நியூமரேட்டரில் வர்றத ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம், டினாமினேட்டர்லேருந்து வந்தால் -1. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் அப்படின்னும் போது L1 தென் T-1. ஸோ LT-1 வரும், ஏன்னா மாசு கிடையாது, M0 ஆகிடும். ஸோ அடுத்தது ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ ஒன்ஸ் அகேன் அ லென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் பர் டைம். அப்போ இங்கே என்ன ஆகுது, சேம் வேல்யூ. அப்போது டைமென்ஷனலில் நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், அடுத்தது டிஸ்டன்ஸ் பர் டைம்னு சொல்லுவோம் ஸ்பீடுக்கு. ஆனால் இந்த டைமென்ஷனலில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஸ் வெல் அஸ் வெலாசிட்டிக்கு LT-1. ஸோ இதுதான் நமக்கு ஈவனாக வந்துடும். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த டைமென்ஷனல் அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு ஆக்ஸலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா வெலாசிட்டி பர் டைம். ஸோ வெலாசிட்டிக்கு LT-1 இருக்குது, கீழே ஒரு டைம் இருக்குது. இப்போ அந்த T மேலே போகும்போது LT-2. ஸோ இது டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆக்ஸலரேஷன். ஸோ M0 LT-2. ஸோ இப்போ இதை நான் எதுக்கு பயன்படுத்துவோம் இந்த டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டு கன்வெர்ட் ஒன் ஃபிசிக்கல் சிஸ்டம் இன்டு அனதர். இப்போ FPS சிஸ்டத்துலேருந்து CGS சிஸ்டமாக மாற்றுறதுக்கு நான் இதை பயன்படுத்துவேன். FPSனா என்ன, ஃபுட், பவுண்ட் அண்டு செகண்ட். அதில் வந்து CGS சிஸ்டம், C சென்டிமீட்டர், தென் G கிராம், தென் S செகண்ட். ஸோ ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அனதர் சிஸ்டத்துக்கு நம்ம பயன்படுத்துவேன்.
and we'll check whether the particular equation is dimensionally correct or not. இதை நம்ம வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ் மூலமா கண்டுபிடிப்போம். நிச்சயமா சார். தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடரும். காத்திருங்கள் நேயர்களை, மீண்டும் சந்திக்கலாம். செக் ஓயாகணும். அட கேம் விட்டுட்டா. ஒரு மாசமாச்ச கம்ப்ளைண்ட் பண்ணி பேங்க் ஒரு ரீஃபண்டும் தரல. கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அட உட்காருங்க. இங்க இருந்தே பண்ணிடுங்க. RBI இன் ஓம்புட்ஸ்மேனுக்கு. எப்படி? RBI அங்கீகரித்த பேங்க், NBFC அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தின புகார்களை வீட்ல இருந்தே செய்யலாம். RBI இன் CMS போர்ட்டல்ல இதோ செக்மேட். கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? RBI சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இவ்ளோ சீக்கிரம் பணம் டபுளா? ஓ, பணம் போடுவீங்களா? அப்புறம் வருத்தப்படுவீங்க. இங்க கொண்டாங்க. இப்படி பேராசை காட்டுற திட்டங்கள்ல பணத்தை போட்டா ஏமாத்தப்படுற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முதல்ல நல்லா பரிசீலனை பண்ணிட்டு பணம் போடணும். இல்லைன்னா உங்க பணம் போயிரும். RBI சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான இயற்பியல் பாடம் குறித்த தொலைப்பாலம் நேரலை இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. விஞ்ஞானி நியூட்டன் அவர்களுடைய பங்களிப்பு ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலும் அளப்பரியது. அந்த வகையில் நியூட்டன்ஸோட கான்ட்ரிபியூஷன் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட போர்ஷன்ஸில் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. இப்போது நியூட்டன் நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம வந்து இயற்பியலை அரிஸ்டாட்டில் அதில் ஆரம்பித்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அந்த ஒரு லைனை நம்ம சூப்பராக வரைஞ்சிடலாம். இப்போது இதில் அரிஸ்டாட்டில் வியூ, அடுத்தது கலீலியோ, இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கிளாஷஸ் நிறையா வந்துருக்கு. கலீலியோ வந்து எப்பொழுதுமே நம்ம அரிஸ்டாட்டிலோட வியூஸை வந்து அதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னே பார்த்துட்ருக்காரு. ஏன் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருள் மூவ் ஆகணும்னா ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. கலீலியோ என்ன சொல்கிறார்? ஃபோர்ஸ் தேவை இல்லைங்க ஒரு பொருள் மூவ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கான்ட்ரவர்சிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க கலீலியோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைக்கோ பிராக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் என்ன பண்ணுறாங்க, அவரோட வெறும் கண்ணாலேயே பிளானட்டரி வியூஸ் எல்லாத்தையுமே போட்டு பதிவு பண்ணுறாங்க. ஸோ அதை அவங்களோட ஸ்டூடெண்ட்டை அடுத்து வர்றவங்க ஜான்ஸ் கெப்லர். இவர் வந்து அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் பீரியட் அண்ட் லா ஆஃப் டைம், கெப்லர்ஸ் பிளானட்டரி மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நியூட்டன் வந்து 17th செஞ்சுரிஸில் தான் என்ட்ரு ஆகிறாரு. ஸோ ஒரு அருமையான ஓமையும் இருக்கும். அவங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து விழும்போது அந்த ஆப்பிளுக்கு வெயிட்டு கிடையாது. பட் வென் இட் ஹிட்ஸ் த நியூட்டன்ஸ் ஹெட் இட் கெயின்ஸ் வெயிட், நியூட்டன் கெயின்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு ஓமை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நியூட்டன் வந்து ரொம்ப ஒரு க்யூரியஸ் சைல்டுன்னே சொல்லலாம், சைல்டு ஆஃப் ஃபிசிக்ஸ். ஒரு ப்ரிசத்தில் ஒயிட் லைட் படுது, அது வந்து 7 நிறமாக மாறுது. ஏன் அந்த 7 நிறத்தை மறுபடியும் நான் ப்ரிசத்தில் சென்ட் பண்ணால் எனக்கு ஒயிட் லைட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ்டீரியஸாக ட்ரை பண்ணியிருக்காரு. இஸ் ஸோ யங். இப்போ என்ன ஆகுது, அந்த 17th செஞ்சுரிஸில் ஆஃப்டர் அனலைசிங் கலீலியோ அண்ட் கெப்லர், இவர் தன்னோட லாஸ் ஆஃப் கிராவிடேஷன்ஸை கொடுக்குறாரு. அதை நம்ம வந்து ஒரு 3 லாஸாக நம்ம பிரிக்கிறோம், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ ஃபஸ்ட் லா, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா அப்படின்னு சொன்னோம்னா, every object continues to be in the state of rest or uniform motion unless there is a external force acting on it. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் அது ரெஸ்ட்டில் இருக்குது இல்லை மூமெண்ட்டில் இருக்குது, அது ரெஸ்ட்லேருந்து மோஷன் ஆகணும் அல்லது மூவிங் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வரணும்னா we need to apply a force. ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் அது ரெஸ்ட்டுக்கு வரும். இது வந்து அவர் நியூட்டனோட
ஃபர்ஸ்ட் லா. இப்போ இதில் இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து அவர் கொடுக்குறாரு. எந்த ஒரு பொருளும் தன்னைத்தானே, இப்போ ஒரு பொருள் மூவ் ஆகிட்டே இருக்குன்னா அது தன்னைத்தானே ரெஸ்ட்டுக்கு கொண்டு வராது. அடுத்து அதே மாதிரி ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது உடனே தானாகவே அது மூவ் ஆகாது. அதுக்கு பேர் தான் அந்த இனர்ஷியான்னு சொல்லுவோம். தட் இஸ் inability of an object to change its state of rest or its motion or its direction. அதனால் முடியாது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும். மார்னிங் 4 மணிக்கு எழுந்துச்சி படித்தா நல்லதுங்க, அலாரம் அடிக்கும்போது நமக்குள்ளே ஒரு இனர்ஷியா வரும். இவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சி படித்து என்ன பண்ண போகிறோம், 5 மணிக்கா ஸ்னூஸ் பண்ணுவோம், 6 மணிக்கா நாளைக்கு படிச்சுக்கும். ஸோ அது ஒரு இன்னபிலிட்டி, அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்குள்ளே ஏற்படுது இல்லைங்களா, அதுதான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனர்ஷியாவில் 3 டைப்ஸ் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இதை நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்லைடில் பார்க்கும்போது வில் சி. ஸோ ஒரு பஸ்ஸு ரெஸ்ட்டில் இருக்குது, நம்ம எல்லாருமே உட்காந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம். சடனாக பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது வில் பி புஷிங் பேக்வேர்ட், வில் லீன் பேக்வேர்ட். அப்போது இது எதனால் ஏற்படுதுன்னா இன்னபிலிட்டி, சடனாக நம்மளோட உடம்பு அதை தயார்படுத்திக்கல அவர் ரைஸ் பண்ணிட்டு போகும்போது. அது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். பேசஞ்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்வேர்ட் புஷ். அதே மாதிரி பஸ்ஸு போயிட்டே இருக்குது, சடனாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், வி லீன் ஃபார்வர்டு. ஸோ இது இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் சடனாக அந்த யூனிஃபார்ம் ஸ்பீட்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வரும்போது அடாப்ட் பண்ண முடியல. ஸோ இது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். சி, ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு த்ரெட்டை கட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறாங்க. இஃப் சடன்லி புஷஸ் தட் அவுட் அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ண முடியும், இது இந்த டைரக்ஷனில் தான் போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆன் இட்ஸ் ஓன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போகும், அது இந்த டைரக்ஷனில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்றது தான் அந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் இனர்ஷியல் ஃப்ரேம், இது பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். இனர்ஷியல் ஃப்ரேம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 பேருந்து ஒரே வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு பேருந்தில் இருக்கிற மனிதரும் இன்னொரு மனிதரும் பார்க்கும்போது அவங்க எப்படி 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த பேருந்து போகுதுன்னா they will feel as if both are at rest. அப்படி போகும்போது அப்படியே இருக்கும். நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்டு நம்ம ஒரு பஸ் மட்டும் போகுதுன்னா போது பிளான்ஸோ ட்ரீஸோ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் போகிற மாதிரி இருக்கும். அது இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போது அந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது எக்ஸ், ஒய் அண்ட் இசட் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் வர்றது. அப்போது 2 பஸ்ஸுமே ஒரே ஸ்பீடில் போனால் இன்சைட் த பர்சன் தே ஃபீல் ஆஸ் இஃப் தே ஆர் அட் ரெஸ்ட். இப்போ ஒன்று ஸ்பீடாகி போகும்போது தான் அப்போ ரிலேட்டிவ், இட் இஸ் ரிலேட்டிவ் ஒன் கம்பேர்ட் டு அதர், தி அதர் பஸ் இஸ் இன் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இஃப் an object is free from all forces then it moves with constant velocity or remains at rest when it is seen from the inertial frame. So suppose a train is moving with constant velocity with respect to an inertial frame, then an object at rest is in inertial frame outside the train appears to move with constant velocity. இதான் நம்ம ட்ரெயின்லேயே பஸ்ஸில் போகும்போது நமக்கு பஸ்ஸுக்கு வெளியில் இருக்கிற பொருளெல்லாம் ஆப்போசிட்டில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். தட் டூ வித் ரெஸ்பெக்ட் டு அவர் இனர்ஷியல் ஃப்ரேம். அதே மாதிரி ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரிலேட்டிவ் டு ஈச் அதர். அந்த ரிலேட்டிவ் தான் முக்கியம். ஸோ இஃப் த 2 buses ஆர் இன் ஈக்குவல் ஸ்பீட் அப்படின்னும் போது என்ன வருது, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2மே ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் ஏதாவது ஒன்று ஸ்பீடு குறையுதோ அதிகமாக இருக்கும்போது ரிலேட்டிவாக இருந்தால் தென் ஒன்லி வில் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஒன் இஸ் மூவிங் அண்ட் அனதர் இஸ் இன் ரெஸ்ட். தென் இங்கே ஒரு பர்சன் நின்றுட்டு அந்த பஸ்ஸை பார்க்குறாரு. த பர்சன் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ஆர் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். இப்போ ஒரு பஸ்ஸு மூவ் ஆகிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. அவர் பார்க்கும்போது அந்த பஸ் அழகாக மூவ் ஆகிறது தெரியுது. பஸ்ஸுக்கு உள்ளே இருக்கிறவங்க அந்த பர்சனை பார்க்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பின்பக்கமாக நவுற மாதிரி இருக்கும். தட் இஸ் இன் ரிலேட்டிவ். சப்போஸ் அடுத்த அழைப்புக்கு பிறகு கண்டிப்பாக பேசலாம் சார். வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? கலை சார், அரியாம்பட்டினம் பேசுகிறோம். உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க சார். போர்ஷன் அதிகமா இருக்குது, எவ்வளவு படிச்சாலும் மறந்து போயிட்டே இருக்குது, நிறைய மார்க் எடுத்து என்ன பண்ண? உங்களோட சந்தேகத்துக்கு சார் பதில் கொடுக்குறாங்க, கேளுங்க. இது நல்லா அருமையான கேள்வி. இது நிறைய மாணவர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருஷமாக அவங்க வந்து ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க.
இந்த வருஷம் தான் முழுமையாக எல்லா பாடத்தையும் படிக்கணும் அப்படின்றாங்க. முதல்ல இந்த 11, 12ஆம் வகுப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 புத்தகம் இருக்குது. அதாவது ஒரு 500 பக்கம் தான் இருக்கும். வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 சேர்த்து, இல்லை 11ன்றது 12ஆவதும் அதே மாதிரி ஒரு 500 பக்கம். இப்போ இதில் நீங்கள் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஐஐடி அல்லது நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு வாய்ப்பே இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சிலபஸோ கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன் யூனிட் லீட்ஸ் டு தி அதர், அப்படியே பியூட்டிஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அந்த சீக்வென்ஸை நீங்கள் வந்து ரசித்து படிக்கும்போது கொடுப்போம். ஸோ அதான் சொல்கிறேன், ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஃபிசிக்ஸ். ஸோ நீங்கள் நிறையா இருக்குது அப்படின்னும் போது இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அஷூரன்ஸ், நான் வந்து பாஸ் பண்ணுவேன்னா பாஸ் பண்ண மாட்டேனா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, யூ சூஸ் எனி 4 யூனிட்ஸ் ஆர் 3 யூனிட்ஸ். உதாரணத்துக்கு முதல் யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் அல்லது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், தென் அடுத்து 4th யூனிட் ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது கிராவிடேஷன், கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 யூனிட்டை வித்தவுட் சாய்ஸ், அது ரொம்ப சின்ன யூனிட் தான் நான் சொன்னது எல்லாமே, அதை ஃபுல்லாகவே நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அலாங் வித் 11 யூனிட்ஸ் 1 வேர்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஒரு யூனிட்லேயும் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா 15 1 வேர்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். உங்களுக்கு 15 1 வேர்ட் ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ 11ஆவது வகுப்பில் நீங்கள் தியரியில் 70 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. அந்த 70க்கு 15 மதிப்பெண் எடுத்தால் நீங்கள் பாஸ். அப்போ 15 1 வேர்ட் ஆன்சர்ஸே வந்துடும். அது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் தான். அப்போ நீங்கள் எல்லா யூனிட்லேயும் இருக்கிற 1 வேர்ட் ஆன்சர்ஸ் படிச்சிடுறீங்க. அது கூடயே அந்த 4 யூனிட்டில் இருக்கிறது தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற யூனிட்டில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு 15 1 வேர்ட் ஆன்சர்ஸ் படித்து அதை எழுதும்போது உனக்கு தெரிஞ்சிடும், இந்த 15 மார்க் நமக்கு வந்துடுச்சுப்பா. அடுத்தது 2 மார்க்கில் 4 2 மார்க் தெரிஞ்சிருச்சு, சூப்பராக பியூட்டிஃபுல்லாக எழுதிட்டேன் 8 மார்க்கு. அடுத்தது ஒரு 3 மார்க் தெரிஞ்சிருச்சு, ஸோ 9 மார்க்ஸ். அப்படியே உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஸோ 9 + 8 ஸோ 17, அது ஒரு 10 மார்க்ஸ் வருது, 27 மார்க்ஸ். நீங்கள் சேஃப் ஜோனுக்கு வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் 5 மார்க்ஸ் எதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மிட்டம் நடந்திருக்குது, குவார்ட்டர்லி நடந்திருக்குது, செகண்ட் மிட்டம், ஹாஃப் இயர்லி, இதில் கண்டிப்பாக அந்த புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை ஒரு முறையாவது நீங்கள் வந்து அதை படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ எதெல்லாம் நீங்கள் மறந்ததுன்னு நினைக்கிறீங்களோ சப்கான்ஷியஸ் மைண்டு இட் யூஸ் டு ப்ரொவைட். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பியூட்டிஃபுல்லாக எழுதுவீங்க. கண்டிப்பாக 70க்கு 60 மார்க் ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். அதனால் பயப்படாதீங்க, கண்டென்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம திறமைக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஸோ தைரியமாக படிங்க, ரசித்து படிங்க. பாடம் சம்மந்தப்பட்ட சந்தேகம் தான் இருக்குங்களா? இல்லை சார், தேங்க்யூ. அழைப்புக்கு நன்றிங்க. இப்போது அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ஸ்டாண்டர்டாக உள்ளதுங்க. dp/dt, f is equal to dp/dt, ஆர் இதை நம்ம என்ன சொல்லுவோம், f equal to ma. இன் ஷார்ட், force is equal to mass into acceleration. ஸோ இப்போ இந்த நியூட்டன் செகண்ட் லா மோஸ்ட்லி எல்லா லைஃப்லேயுமே அது கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோம், சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போது இங்கே நியூட்டன் என்ன சொல்கிறார், த ஃபோர்ஸ் நீட் நாட் காஸ் த மோஷன் பட் ஒன்லி எ சேஞ்ச் இன் மோஷன். அப்போ ஃபோர்ஸ் வந்து ஒரு மூமெண்ட்டை அதுவாக உருவாக்காது, ராதர் அந்த மூமெண்ட்டை டைரக்ட் பண்ணும், மாற்றும். இப்போ ஃபுட்பால் பிளேயர் வருது, பால் வருதுன்னா ஹி வில் சேஞ்ச் த டைரக்ஷன் அப்படின்றது நியூட்டனோட கான்செப்ட். ஸோ இட் இஸ் டு பி நோட்டட் தட் நியூட்டன் செகண்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி இன் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். அது எந்த ஃப்ரேம்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ஃப்ரேமுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஸோ அவுட் ஆஃப் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆர் நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு இது பொருந்தாது. ஸோ இதுதான் நம்ம இங்கே நியூட்டனோட செகண்ட் லா சொல்கிறது. ஸோ இதில் யூனிட் பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ஃபோர்ஸ் which act on 1 kilogram of mass to give an acceleration 1 meter per second square in the direction of the force. So 1 kilogram of mass 1 meter per second square க்கு accelerate பண்ணுறதுக்கு பேர் தான் 1 நியூட்டன். தென் இப்போ இதில் அரிஸ்டாட்டிலோட வியூ, த கலீலியோட வியூ இப்போ சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஸ்லைடில் யூ வில் சி external force needs to be applied to move an object with constant velocity. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை, ஒரு பொருளை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணணும் அப்படின்னா. இது அரிஸ்டாட்டிலோட வியூ. இப்போ கலீலியாவும் நியூட்டனும் இதில் வந்து வேறுபடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, there is no external force
அப்படி நீங்கள் ஒரு பர்டிகுலர் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா தேர் கம்ஸ் அனதர் ஃபோர்ஸ் கால்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாகுது. எந்த ஒரு பொருள் மூவ் ஆனாலும் அந்த பொருள் வந்து இப்போ லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுது அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் அனதர் ஃபோர்ஸ் இஸ் ஜெனரேட்டட். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அப்போது எந்த ஒரு பொருளுமே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நீங்கள் ஒன்ஸ் இனிஷியல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது போயிட்டே இருக்காது. ஸ்லோவாக ஒரு இடத்துலையும் அதோட ஸ்பீடு குறையுது. எதனால் அப்படின்னா ஆப்போசிட்டில் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வருது. ஸோ அதனால் அந்த வேகம் குறைஞ்சி ஜீரோ நல்லிஃபைலாக ஆகிடும். நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க கலீலியோ அண்ட் நியூட்டன்ஸ் வியூவில். கண்டிப்பாக சார். ஜென்ரலாக ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு யூனிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டன்ட் டைட்டில் இருக்குது. ஃப்ரிக்ஷன் மூலமாக எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டும் ரொம்ப முக்கியம். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். இப்போது ஃப்ரிக்ஷன் என்ன? ஃப்ரிக்ஷன்னா உராய்வு. இப்போது நம்ம 2 கையை நல்லா தேய்க்கிறோம் அப்படின்னா அது உராய்வு ஏற்படுது இல்லைங்களா, அது வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் எதனால் when two forces acts in the opposite direction. அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு வரம் சொல்லலாம், அதே மாதிரி சாபம்னு சொல்லலாம். எங்கே வரோம்? இப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால் சூப்பராக நடக்க முடியுது. ஸோ நியூட்டன்ஸ் 3rd லாவும் அங்கே அப்ளை ஆகுது, வாக்கிங். ஸோ நம்ம என்ன ஆகுது? எவரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ ஒரு ஃபோர்ஸு ஆக்ஷன், தென் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வர்றது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இப்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனில் நமக்கு 2 ஃபோர்ஸு தேவைப்படுது. இப்போ நடக்கிறதுக்கு ஃப்ரிக்ஷன் தேவை. ஃப்ரிக்ஷனே இல்லை, ஃபுல்லாக ஆயிலி சர்ஃபேஸ்னால் நம்மளால் நடக்க முடியாது, நம்ம கீழே விழுந்துடும். இது எந்த இடத்துல வந்து பெரிய பாதகமாக போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் பார்ட்டில் ஒரு மெக்கானிசம் ஒரு மிஷினரிஸில் இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு பெரிய தொல்லையாகவே போயிடும். ஸோ அதில் 2 வகையான ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஸ்டாட்டிக் அண்ட் கைனெட்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் ஸ்லைடில் பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி ஜென்டில் ஃபோர்ஸ் இன் தி ஹாரிசான்டல் டைரக்ஷன் இஸ் given to an object at rest on the table. Then it's opposing force exerted by the surface on the object which resists its motion. So in the frictional force பார்த்தீங்கன்னா it is always opposes the relative motion between an object and the surface. இதனால தான் நம்மளால் நடக்கவே முடியுது. If the force applied is increases அப்படின்னா the object moves after a certain limit. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். எந்த ஒரு பொருளை நம்ம டேபிள் மேலே வச்சுட்டு when we move that அப்படின்னாலே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு பொருளுக்கு மாஸ் வெயிட் இருக்கோ அது ஃப்ரிக்ஷனை எக்ஸிபிட் பண்ணும். ஸோ நான் ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடை அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இங்கே விச் அப்போசஸ் த இனிஷியேஷன் ஆஃப் மோஷன். இதான் நம்ம ஆரம்பத்தில் ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த பொருள் சடனாக மூமெண்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஐ நீட் டு அப்ளை எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் டு தட். ஸோ அப்போ என்ன ஆகுது? அந்த இட் ஹேஸ் டு ஓவர் கம் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அப்போர்ட் நார்மல் ஃபோர்ஸ். இந்த 2 ஃபோர்ஸையும் நல்லிஃபை பண்ணால் தான் அது மூவ் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எண்ட் ஆகுதோ தேர் இட் பிகின்ஸ் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா if the external force acting on an object is greater than the maximum static friction, அப்போ the object begins to slide. பொருளை வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, நவுரில் you are applying further extra force, then it slowly starts to move. அப்போ அது நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸில் அது மூவ் ஆகலை இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட டாமினன்ட் அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி when it starts to move அப்படின்னும் போது where the end of the static friction and the starting point of kinetic friction happens. ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன்ன்றது இருக்குது தான் ரெஸ்ட்டில் இருக்கிற பொருள் மேலேயும் மூவிங் ஆப்ஜெக்ட் மேலேயும். how beautifully it converts from static to kinetic. then we have another rolling friction. so that also. ஸோ இப்போ இந்த ஃப்ரிக்ஷனை வந்து இதை வந்து நமக்கு ஏதாவது கிஃப்ட்னு சொன்னோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது we have to use lubrication. ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கலாம். கேட்டோ கதவோ ஏதாவது சத்தம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா we will apply the oil. எதுக்காகனா to reduce the friction. and similarly there is an arrangement, ball dress arrangementன்னு இருக்கும், ball bearing. ஸோ அப்போ பால் பேரிங் போடும்போது ஃப்ரிக்ஷன் குறையுது. ஃபேனில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துவாங்க. ஃபேனில் பால் பேரிங் செட்டிங் இருக்கும் along with that grease. ஸோ greasy layer reduces the friction. ஸோ எந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் தேவை, எந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் தேவைப்படாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ மிஷினரி பார்ட்ஸில் in order to overcome the wear and tear we need to give
ப்ராப்பர் லூப்ரிகேஷன் அண்ட் பால் பேரிங் செட்ஸ். நம்ம இன்ஜினில் கூட பார்த்தீங்கன்னா பிஸ்டன் மூவ் ஆகிறதுக்கு இன்ஜின் ஆயில் உள்ளே எதுக்கு வைக்கிறோம்? ஒய் வி ஆர் யூஸிங் த லூப்ரிகேஷன் அப்படின்னா டு அவாய்ட் த ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் சாபமாக இருக்கக்கூடியதையும் வரமாக மாற்றக்கூடிய திறமை வந்து ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக உண்டு. அடுத்து டெல்மி அபவுட் பாஸ்கல்ஸ் லா சார். கண்டிப்பாக பாஸ்கல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். ப்ரெஷர்னாலே இப்போ எல்லாம் ப்ரெஷருக்கு நிறையா மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ப்ரெஷர் அந்த ஜாம்பவான் பார்த்தா பாஸ்கல் அவ்வளோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் ஒரு சாதாரணமாக டியூப் லைட்டோ பல்போ ஃபியூஸ் ஆகிடுச்சு, அதை தூக்கி போடுறோம். ஏன் சார் சத்தம் வருது இல்லைங்களா? எதனால்? ஸோ அது ஒரு திங். நெக்ஸ்ட்டு ஒரு கண்டெய்னர், ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துங்க, அது மேலே ஒரு சின்ன ஹோல் பண்ணிவிட்டு அந்த வேக்யூம் பம்ப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சக் த ஏர் இன்சைட் த கண்டெய்னர் அப்படின்னும் போது அது மேலே அந்த கண்டெய்னர் கெட்ஸ் க்ரஷ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் கோகோ கோலா அந்த டின்னில் யூ கேன் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அதில் உள்ளே இருக்கிற காற்றை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேக்யூம் பம்ப் மூலிமா அதுனா அது க்ரஷ் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இட் ஜஸ்ட் புஷஸ் தட் இன் தி 360 டிகிரி டைரக்ஷன். ஸோ இட் கெட்ஸ் க்ரஷஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரு அது இல்லாததே கிடையாது நம்ம உடம்புல. இட் ஷுட் மெயின்டைன் சர்டன் லெவல் ஆஃப் ப்ரெஷர், அதர்வைஸ் அவர் பிளட் ஃப்ளோ வில் பி பிளாக்டு. ஸோ இப்போ பாஸ்கலோட கான்ட்ரிபியூஷன் அவரோட நிறைய இதில் பண்ணியிருக்கிறதுனால அந்த யூனிட் ஆஃப் ப்ரெஷருக்கே பாஸ்கல்னு கொடுத்துட்டோம். அது ரொம்ப பெரிய லெவலில் வந்தால் கிலோ பாஸ்கல், மெகா பாஸ்கல், ஜிகா பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறோம். இதில் இப்போ பாஸ்கல்ஸ்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன மெயினாக? உங்கள் ஃபாதர் ஒன்ஸ் சொன்னாராம் பாஸ்கல் அவங்ககிட்ட, ராஜா நீங்கள் அவங்க வீட்டில் தே யூஸ் டு ஹாவ் தி ஓன் லைப்ரரி. ஸோ அதில் நிறைய புக்ஸ் ஒரு பர்டிகுலர் ஷெல்ஃபில் இதை மட்டும் நீ படிக்காதப்பா, ஏன்னா அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. அந்த பர்டிகுலராக அந்த பாஸ்கல் கிட்ட அவங்க ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பர்டிகுலர் ஷெல்ஃபர் புக்கை மட்டும் நீ தயவுசெய்து படிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ வென் எவர் ஹிஸ் ஃபாதர் அங்கே இல்லை அப்படின்னும் போது பாஸ்கல் யூஸ் டு ஸ்டடி தட். இப்போ அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக ஆனதுக்கும் அது வந்து முக்கியமான காரணம் மேத்தமெட்டிக்ஸ், ஃபுல்லாக மேத். இப்போது பாஸ்கலால் பேசிக்காக ஒரு ப்ரெஷரை, ஒரு சின்ன ஃபோர்ஸ், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் லிக்யூடில் ஃப்ளூயிட். ஸோ பாஸ்கலை வந்து நம்ம புரிஞ்சிக்கணுன்னா ஃப்ளூயிட் வந்து எப்போ இருக்கும்? ஒன்று ஏரு அல்லது லிக்விட் அல்லது இப்போ பேஸ்ட், அதுவும் வந்து செமி சாலிட், அல்லது இட்லி மாவு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா த திங் விச் யூஸ் டு ஃப்ளோ. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இன்க்ளினேஷனில் வச்சா அது ஃப்ளோ ஆனால் அதுக்கு பேர் ஃப்ளூயிட். அப்போது இந்த ஃப்ளூயிடில் தான் பாஸ்கல்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியும், சாலிடில் பண்ணவே முடியாது. அப்போ இந்த ஃப்ளூயிடில் நான் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு சின்ன சேஞ்ச் இன் ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அவுட் த லிக்விட் வித்தவுட் எனி சேஞ்ச். நான் கொடுக்குற பாஸ்கல் ஒரு ஃபோர்ஸ், நான் கொடுக்குற ப்ரெஷரை 2 ஜிகா பாஸ்கல் கொடுக்குறேன் அப்படின்னா த்ரூ அவுட் த லிக்விட் இட் இஸ் ஈக்குவலி டிரான்ஸ்மிட்டட் வித்தவுட் டிமினிஷிங் இன் மேக்னிடியூட். அந்த ஸ்ட்ரென்த்து குறையாது. நான் சின்ன ஏரியாவில் கொடுக்குற அந்த ப்ரெஷர் என்ன ஆகுது? த்ரூ அவுட் த லிக்விட் இட் கேரிஸ். ஸோ இதுதான் அவரோட பாஸ்கல்ஸ் லா. அது வித்தவுட் டிமினிஷிங் இன் மேக்னிடியூட் குறையாது. இப்போது எங்கே சார் இதை பயன்படுத்துறது? வாட் இஸ் யூஸ்ஃபுல் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ பாஸ்கல் சொல்லிட்டாரு, நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கிற லிக்விடில் இஃப் யூ அப்ளை அ ப்ரெஷர் தட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அவுட் த லிக்விட் வித்தவுட் சேஞ்ச் இன் தி மேக்னிடியூட் சொல்லிட்டாரு. எங்கே சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் மெக்கானிக்ஸுக்கு நீங்கள் எட்டு போனீங்கன்னா ஹைட்ராலிக் லிஃப்ட், ஹைட்ராலிக் ஜாக். ஸோ ஹைட்ராலிக் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா காரை ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா தேர் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் கால்டு ஒரு சின்ன ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் உள்ள பிஸ்டன் இருக்கும், தட் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன். தென் தேர் இஸ் ஹாரிசான்டல் டியூப் கனெக்ட்ஸ். அனதர் ஏரியாவில் காரை தூக்குற அளவுக்கு ஒரு லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிஸ்டன். ஸோ அந்த பிஸ்டன் மேலே காரை வச்சுருவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க, ஸ்லைட்டாக ஒரு கையால் அப்ளை பண்ணுற ப்ரெஷர் தான் புஷ் பண்ணுவார். அந்த எனர்ஜி இட் இஸ் கேரிட் த்ரூ அவுட் த லிக்விட் அண்ட் இட் கேன் லிஃப்ட் த கார். ஸோ ஹவு பியூட்டிஃபுல். ஒரு சின்ன ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் நான் கொடுக்குற ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரு how it is carried throughout the liquid and it even lifts the car, even buses and lorries. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேக்னானிமஸ் பவர் வந்து ஃப்ளூயிட்ஸுக்கு இருக்குது. ஸோ இதில் அவரோட கான்ட்ரிபியூஷன் பாஸ்கல் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு.
ஹைட்ராலிக் ப்ரெஸ், ஹைட்ராலிக் ஜாக், ஹைட்ராலிக் லிஃப்ட், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் திஸ். ஏன்னா ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து அதை என்ன பண்ணுறோம், மல்டிபிள் மெனி சைடு 1000 மடங்கு பெருக்கிறதுக்கு பேஸ்கல்ஸில் தான் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். நிச்சயமாக சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அடுத்தது வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ், அதனோட கிளாசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். எஸ், வேவ்ஸ் ஒரு நல்ல ஒரு பார்ட். வேவ்ஸ் என்ன அப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ். வேவ்ஸ்னால் ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மீடியா. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளோட வோக்கல் கார்டிலேருந்து அது பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் ஏரை வந்து பாதிக்குது. ஸோ டியூ டு திஸ் வைப்ரேஷன் இட் இஸ் கேரிட் ஃபார்வர்ட். இப்போது இந்த மாதிரி இருக்கிறது தான் வேவ். வேவ் இஸ் நத்திங் பட் எனி டிஸ்டர்பன்ஸ் இந்த மீடியா. அது சாலிட் மீடியாவாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், அல்லது ஏராக இருக்கலாம். இப்போ மோஸ்ட்டாக நம்ம கடல் அலைகள் பார்த்துருக்கலாம். இல்லை when you throw a stone in the pond, ஸ்டில் பாண்டில் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா you will see beautiful ripples. அலையாக அழகாக வரும். தட் இஸ் அ வேவ். அப்போ கடல் அலை அது ஒரு வேவ். இப்போ கண்ணுக்கு தெரியாதது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். லைட் ட்ராவல்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். சவுண்டு அது இட் நீட்ஸ் எ மீடியா. லைட்டுக்கு மீடியா தேவையில்லை, சவுண்ட் நீட்ஸ் எ மீடியா. ஸோ மெயின்லி வி கிளாசிஃபை த வேவ்ஸ் ஆஸ் 2 types. One is transverse wave and longitudinal waves. Transverse wave அப்படின்னா if a particle vibrates perpendicular to the direction of propagation. இப்போ direction of propagationக்கு perpendiculaராக இருக்குது, T ஷேப்பில் இப்படி இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு transverse wave. If the vibration of the particle is parallel to the propagation of waves அப்படின்னா அது longitudinal waves. இப்போ transverse wavesக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைட் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அது நம்ம சூரியன்லேருந்து வருதுன்னு நடுவில் எந்த வித மீடியாவும் இல்லை, பட் ஸ்டில் வி கேன் see the sun. அப்போ எதனாலன்னா லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியா, இட் இஸ் அ டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அவர் எப்படி சார் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப். ஒரு அலாலையாக அழகாக பியூட்டிஃபுல்லாக இப்படி போவார், க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப். அப்போ க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 consecutive crust or 2 consecutive trough is called a wavelength. சரி, லாங்கிடியூட்னல் வேவ் சவுண்டு வந்து இட் நீட்ஸ் அ மீடியா. அவர் எப்படி ட்ராவல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எர்த்வார்ம், கம்ப்ரெஷன், ரேரிஃபேக்ஷன், கம்ப்ரெஷன், ரேரிஃபேக்ஷன், கம்ப்ரெஷன், ரேரிஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வேல போகிறது பேர் தான் நமக்கு லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். இந்த மாதிரி போகிறதுக்கு வி நீட் எ மீடியா. அது நம்ம ஏர் மீடியா அல்லது சாலிட் மீடியா ஆர் லிக்விட் மீடியா இஸ் நெசசரி. ஓகே, ஸோ இப்போ இதில் அவர் எப்படி இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி கான்சிக்யூட்டிவ் ரேரிஃபேக்ஷன் ஆர் கான்சிக்யூட்டிவ் கம்ப்ரெஷன் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம 1 வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே லாங்கிடியூட்னல் ஆஸ் வெல் அஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் தே பிளே அ வெரி வைட்டல் ரோல். அப்படியே ரொம்ப ஒரு ஃபிசிக்ஸே ஒரு ரெவல்யூஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். அதோட வெரி வெல் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் மெக்கானிசம்ஸ். ஸோ இதுதான் அந்த வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எலாபரேட் வேவ்னா இட் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் இன் த மீடியா. அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம சம்டைம்ஸ் ப்ளசண்ட்டாக சொல்கிறோம், சம்டைம்ஸ் அன்பிளசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ டிஸ்டர்பன்ஸ் இன் த மீடியா, பட் வி ஆர் என்ஜாயிங் தட் சாங். ராதர் இஃப் ஐ ஹியர் அ கிராக்லிங் சவுண்ட், அப்பொழுதும் என்ன பண்ணுறோம், தேர்ஸ் அ டிஸ்டர்பன்ஸ் இன் மீடியா, பட் நமக்கு ஒரு ஷ்ரில் வாஸ் நல்லாவே இல்லைப்பா, காது வலிக்குதுப்பா. அப்போ இது என்ன அர்த்தம், எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் இன் மீடியா தான். இன் சம் டிஸ்டர்பன்ஸ் வி யூஸ் டு என்ஜாய், இன் சம் அதர் டிஸ்டர்பன்ஸ் வி யூஸ் டு அப்செட். ஸோ இதுதான் அங்கே வேவ்ஸ். நிச்சயமாக சார், இயற்பியல் துறையிலே பல்வேறு சிந்தனைகளுக்கு விளக்கம் அளித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இயற்பியல் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.